சிவகங்கை மாவட்டத்தில் பனைமரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் முயற்சியாக பனை விதைகளை சேகரிக்கும் பணியில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒருங்கிணைந்த காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் லாடனேந்தலில் 12 ஏக்கர் பரப்பளவில் நர்சரி கார்டன் ஒன்று கடந்த 2016ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இங்கு வளர்க்கப்படும் மரக்கன்றுகள் சிவகங்கை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மறுநடவு செய்யப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. இந்த சூழலில் பனைமரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் செல்லப்பனேந்தல் விலக்கு என்ற இடத்தில் பனை விதைகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அங்க ராரதுல இங்க பண்ணை வச்சிருக்காங்க. அதுல எல்லா செடி, எல்லா கருவேப்பிலை, வேப்ப மரம், புளிய மரம் எல்லாம் வச்சு ஒரு தோட்டம் வச்சிருக்காங்க. அரசடின்னு வச்சு அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல 10 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நாங்க இன்னைக்கு இந்த பணம் கொட்டையா நிறைய ரோட்ல விழுந்து கிடக்கு. அந்த சீசை வந்தோட பழம் கீழே விழுந்துரும். அது நாங்க 10 பேர் சேர்ந்து நாங்க அந்த கொட்டையை பூரா பறக்குறோம். பறக்கி கொண்டு போய் நாங்க கும்மலா குமிச்சு வைப்போம். கடந்த 2 நாட்களாக 1000 பனை விதைகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இந்த பனை விதைகளை நர்சரி கார்டனில் விதைத்து கன்றுகளாக வளர்த்து சிவகங்கை மாவட்டம் முழுவதும் நடப்பட உள்ளன.